பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று இங்கு பக்தனாகிய யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில அவர் அநேக பாடுகளை பட்டு அநேக நிந்தனைகளை அவர் சந்தித்த ஒரு நபர். நம்முடைய வேதாகமத்தில் மிகுந்த பாடுகளை சந்தித்த நபர்ல முக்கியமான நபராக இந்த யோபு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவர் உத்தமர், சன்மார்க்கர், தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று அவன் பிசாசு அறிந்து யோபு மேல வைக்கப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல அவன் முறையிட்ட போது, கர்த்தர் யோபு மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கையின் பிரகாரமாக பிசாசுக்கு ஒரு சவாலாக அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாதுகாப்பை எடுத்து பிசாசின் கையில யோபுவை அவர் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை யோபு காப்பாற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஜனமே, அவ்வளவு நிந்தனைகளை சந்தித்த ஒரு மனுஷன் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைச்சிட்டார்னா உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை தடை செய்வதற்கு எந்த சத்துரு நினைச்சாலும் சரி, எந்த மனுஷன் நினைச்சாலும் சரி, அதை தடை பண்ண முடியாது. தேவ ஜனமே, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அது தடை செய்யவே முடியாது. ஏன்னா அவர் தெய்வம். யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் இழந்ததை இரட்டிப்பாக திரும்ப கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யோபு கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம், யோபு மேல கர்த்தர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, என் மகன் என்னை மறுதளிக்கவே மாட்டான். பிசாசு சொல்றான், நீர் அவனுக்குள்ள வைத்திருக்கிற, அவனை சுற்றிலும் வைத்திருக்கிற அந்த வேலையை எடுத்து பாரும், அவன் உண்மை மறுதளிப்பான்னு சொல்லி, அது பிசாசினுடைய ஒரு எண்ணம். ஆனா கர்த்தருடைய எண்ணம் என்ன தெரியுமா? என் மகன் என்னை மறுதளிக்க மாட்டான். அந்த வார்த்தையை யோபு காப்பாற்றினது போல இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காப்பாற்றுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. தேவனுடைய ஜனமே, யோபுவை கர்த்தர் எந்த அளவுக்கு நம்பினாரோ அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்மையும் அவர் நம்புகிறார். கர்த்தர் பிசாசின் கையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து, நீங்க இழந்ததை இரட்டிப்பாக அல்ல, நாளத்தனையாய் கொடுத்து உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.